வெங்கடேஷாய ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. दोर्भिर्युक्त चतुर्भिस्फटिकमणिमयीम् अक्षमालां ददान हस्तेनेकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतुवदने सर्वदा सुप्रसन्ना कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानाथं को न याति परां गतिं यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अदृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषं गोष्पदीकृतवाराशिं वशकीकृतराक्षसं रामायणमहामालारत्नं वन्दे नलात्मजम् अंजनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करं बुद्धिर्बलं शौधैर्यं निर्भयत्वं मुरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत् श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षं रामं निशाचर विनाशकरं नमामि नाडिय பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் விழியதாக்கும் வீரியங் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நிறுபட்டொழியவாகை சூடிய சிலை ராமன் தோள்வலி கூறுவோர்க்கே. எம்பெருமான் கிருபையினாலும் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் எம்பெருமானார் கிருபையினாலே தொடர்ந்து நடந்து வருகின்றதான கம்பன் கண்ட வால்மீகி எனும் ஒரு மிகப்பெரியதான வாச்சா யஜ்ஞத்திலே நேற்றைய தினம் வரையிலேயும் ராவணனுடைய யுத்த சன்னாகங்களை எல்லாம் பார்த்து வந்தோம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது பெரியவர்கள் ஸ்ரீ ராமபிரான் கவச்சம் என்றும் அகஸ்திய சம்ஹிதையிலேயே சீதா கவச்சம் என்றும் ஹனுமத் கவச்சம் என்றும் பற்பல விதமான கவச்ச மந்திரங்களை நமக்கெல்லாம் அருளியிருக்கிறார்கள். அதிலே பிரம்மாண்ட புராணத்திலே ஒரு விசேஷமான ஸ்ரீ ராமாயண கவச்சம் என்பதான ஒரு ஸ்தோத்திரம் கிடைத்தது. அதாவது இந்த அங்கங்களை எம்பெருமானுடைய ஆயுதங்கள் காக்கட்டும் என்பதானது கவச்சம் என்று பெயர். அந்த நம்முடைய சரீரத்தை ஸ்ரீ ராமாயணத்தினுடைய சர்க்கங்களும் காண்டங்களும் இது போன்றதால் நம்மையெல்லாம் ரட்சிக்கட்டும் என்று பிரம்மாண்ட புராணத்திலே ஒரு ஸ்லோகம். அதாவது நமோ அஷ்டாதச தத்வரூபாய ராமாயணாய மகாமந்திரஸ்வரூபாய மானிஷாதிதி மூலம் சிரோவது அனுக்ரமணிகாபீஜம் முகமவது ரிஷ்யஸ்ருங்கோபாக்கியானம் ரிஷிர்ஜிஹ்வாமவது ஜானகீலாபோ அனுஷ்டுப்சந்தோ அவது கலம் கைகேய்யாஜ்ஞா தேவதா ஹிருதயமவது सीतालक्ष्मणानुगमन श्रीरामहरणं प्रमाणं जठरमवतु भगवद्भक्तिशक्तिरवतु मे मध्यं शक्तिमान् धर्मो मुनीनां पालनं ममोरु रक्षतु मारीचवचनं प्रतिपालनमवतु पादौ सुग्रीवं मैत्रमर्थो भवतु स्तनौ निर्णयो हनुमद् अष्टावतु बाहु कर्ता संपाति पक्षोद्भवतु स्कंधौ प्रयोजनं विभीषण राज्यं ग्रीवां प्रमावतु रावणवध स्वरूपमवतु कर्णा सीतोद्धारो रक्षमण भवतु नासिके अमोघस्तव संवातोऽवतु जीवात्मानं नयकाललक्षणानां शिरोवतु नाभिम् आचरणीयं श्रीरामादिधर्मं सर्वांगं ममावतु इति பிரம்மாண்ட புராணத்திலேயும் இந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கிறது.
இதனுடைய பலஸ்ருதியை பார்க்கும் பொழுது இந்த ஸ்ரீராமாயணத்தினுடைய சர்க்கங்கள் காண்டங்கள் எல்லாம் இதை கேட்பவர்களுடைய சரீரத்தை ரட்சிக்கட்டும், சிரம் முதல் பாதம் வரையிலேயும் எந்த ஒரு அங்கங்களுக்கும் எந்த ஒரு ஹானியும் வராமல் இந்த ஸ்ரீ ராமபிரான் அவருடைய சரித்திரமும் சீதாயா சரிதம் மகத்து என்று சொல்லக்கூடியதான ஸ்ரீ ராமாயணம் என்பது நாம் நடந்து செல்லு கொண்டிருக்கும் பொழுதும் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் எந்த ஒரு காலத்திலேயும் ராமநாமத்தை சொல்லிக் கொண்டு சென்றால் அது ராமாயணம் படித்ததான ஒரு பெரிய புண்ணிய பலனை கொடுக்கும். அந்த ராமாயணத்தினுடைய ஒரு மிக விசேஷமான தத்துவங்கள் எல்லாம் நம்முடைய சரீரத்தை ரட்சித்து எம்பெருமான் மேல் பக்தி கொள்ளும்படியாக செய்யட்டும் என்று இதனுடைய பலஸ்ருதி சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த மாதிரியான ஸ்லோகத்தை யார் ஒருவர் அனுதினமும் அனுசந்திக்கிறார்களோ அவர்களுக்கு ராம குடும்பமே அவர்கள் இல்லத்தில் இருக்கும்னு சொல்றார். அந்த மாதிரியாக ராம குடும்பம் என்பது துவாதசாட்சர மந்திர உச்சாரணமாக இருக்கக்கூடிய குடும்பம், வசிட்டோ வாமதேவாதிகள் போன்ற மகர்ஷிகள் உள்ள குடும்பம், அவர்களை சார்ந்தவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் உங்களது இல்லத்தில் அமர்ந்தபடியே சர்வவிதமான காரிய சித்திகளையும் கொடுக்கட்டும் என்று இதனுடைய பலஸ்ருதியை சொல்லி முடிக்கிறார். அந்த மாதிரியான இந்த ராமாயண கவச்சத்தை அனுதினமும் நாமும் அனுசந்தித்து இனிமேல் கம்பன் கண்ட வால்மீகி என்பதான ஒரு தொடரிலே நாம் உள்ளே நுழைந்து பார்க்கும் பொழுது நேற்றைய தினம் 3 வைப்பினும் அப்புறத்து உலகினும் முனையின் 7 கோளுறும் வீரர்கள் வம்மின் என்று இசைக்கும் ஆன்ற பேரியம் அதிர்குரல் சங்கமும் அசனியின்ற காலமும் 7 உலகினும் இசைப்ப என்று ராவணனுடைய மிக பெரியதான சைன்யங்கள் அந்த மாதிரி இருந்தன என்று கம்பநாட்டாழ்வான் சொன்னான். அப்போ ராமனுக்கும் ராவணனுக்கும் மிகப்பெரியதான யுத்த சன்னாகங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. அதற்கும் முதலாக விபீஷணன் லக்ஷ்மணனை அழைத்து கொண்டு மிகப்பெரிய யுத்தத்தை ஆரம்பிக்கிறான். அப்பொழுது விபீஷணன் மேல் ஒரு மிகப்பெரியதான ஒரு அஸ்திரத்தை ஏவுகிறான் இங்கே ராவணன். மோக்ஷிதஸ்தே பலஸ்லாகின் அஸ்மாதேவன் விபீஷணः விமுச்சிய ராட்சசன் சக்தி த்வயீயம் வினிபாத்யதே என்று சக்தி அஸ்திரம் என்பதான பெயருடைய ஒரு அஸ்திரத்தை விபீஷணன் மேல் ஏவுகிறானாம் ராவணன். அது வரக்கூடிய விஷயத்தை பார்த்து விபீஷணன் லக்ஷ்மணன்ட்ட சொல்றான், இந்த அஸ்திரம் என் மேல் ஏவப்பட்டு இருக்கிறது லக்ஷ்மணா, இது என் மேல் வந்ததே ஆகில் நான் இந்த உலகில் இருக்க மாட்டேன், என்னை பார்த்தே அவன் ஏவுகிறான் என்றவுடனே லக்ஷ்மணன் சொல்றான், நீ எங்களை சரணடைய வந்தவன், ஆகையினால் உன்னை ஒரு காலம் நாங்கள் பலியாக்க மாட்டோம் என்று சொல்லி அந்த சக்தி அஸ்திரத்தை தான் வாங்கி கொள்கிறான்னு சொல்றான். அது எப்படி விழுந்துதான், அசனிபாதம், பெரிய இடி விழுந்த மாதிரி இருந்து லக்ஷ்மணன் மேல் வந்து விழுந்ததுன்னு சொன்னார். ஏஷா தே ஹிருதயம் பித்வா சக்திர்லோகத லக்ஷ்மண மத்பாஹு பரிகோத்ஸ்ருஷ்டா பிராணாநாதாய யாஸ்யதி. அது இன்னும் ஒரு நிமிடத்தில் நம்மேல் விழுந்து விழுமையாகில் விபீஷணன் சொல்றான், லக்ஷ்மணா அது என்னுடைய உயிரை பறிக்கக்கூடியது ஆகிய என்று சொன்னவுடனே அந்த அஸ்திரத்தை சாட்சித்தா பீம வேகேன சக்ராசனி சமஸ்வன சக்திரபியதபத்வேகாத் லக்ஷ்மணன் ரணமூர்தனி. அது லக்ஷ்மணன் வாங்கிட்டானோ இல்லையோ அப்படியே மூர்ச்சையாகி அங்கேயே கிடந்தான்னு சொல்றான். அப்போ விட்டபோதினின் ஒருவனை விட்டியே மீளும் பட்டபோதவன் நான்முகனாயினும் படுக்கும் வட்டவேலது வலம் கொடு வாங்கினான்
வணங்கி எட்ட நிற்கலாத தம்பி மேல் வல்விசைத்து எறிந்தான். அவன் ராவணனானவன் அந்த சக்தி அஸ்திரத்தை எய்யும் பொழுது இதனுடைய ஒரு சொரூபம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, இது சாமான்யமாக எரியக்கூடாது. அப்படி எரிந்தானே ஆகில் அது பிரம்மனாக இருந்தால் கூட அவனை மறித்து விட்டு தான், அவனை அடித்து விட்டு தான் திரும்பி வருமாம் இவனிடம். அந்த மாதிரியாக விட்ட போதினில் ஒருவனை வீட்டியே மீளும். அவனை சம்ஹாரம் பண்ணிட்டு தான் திரும்பி வரும். அது பட்டபோது அவன் நான்முகனாயினும் படுக்கும். அவன் பெரிய பிரம்மாவாகட்டும் யாராக இருந்தாலும் அந்த அஸ்திரம் மேலே விழுந்ததோ இல்லையோ மூர்ச்சையாகி கிடக்க வேண்டியது தான். ஒன்றும் மரணம் செய்ய வடிச்சிடும். இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் பலவானாக இருந்தானே ஆகில் அவனை மூர்ச்சிக்க வைத்துவிடும். வட்டவேல் அது வலம் கொடு வங்கினன். அது எப்படி இருக்கும்னு சொல்கிறான், அந்த ஸ்வரூபத்தையும் சொல்கிறான். வேலானது வேலாயுதம்னாக்க ஈட்டி மாதிரி இருக்கும், குத்திர மாதிரி இருக்கும். இது வட்ட வடிவில் இருக்கக்கூடிய வேல்னு சொல்கிறான். வணங்கி எட்ட நிற்கலாத தம்பி மேல் வல் விசைத்து எறிந்தான். அவன் எரிந்தது யார் மேலே என்று கேட்டாக்க விபீஷணன் மேலே தான் எரிந்தான்னு சொன்னான். அப்போது லக்ஷ்மணன் விபீஷணனுக்கு ஒரு அபயம் கொடுக்குறான். இந்த இடத்துல முன்ன ராமபிரானால் அபயம் கொடுத்து காக்கப்பட்டான். இப்பொழுது லக்ஷ்மணனால் இங்கே அபயம் கொடுத்து காத்து, நீ ஒரு காலம் அஞ்சேல் மின், நான் இது என்னுடைய உயிரை கொடுத்தாவது உன்னுடைய உயிரை காப்போம், நீ ஒரு காலம் பயப்படக்கூடாது என்று சொல்லி இதை போக்குவேன் அஞ்சேல் நீ என்றான்னு சொன்னான். தோற்பேன் என்னும் புகழ் நிற்கும் தர்மமும் தொடரும், ஆர்ப்பர் நல்லவர் அடைக்கலம் புகுந்தவன் அழிய பார்ப்பதென். நான் தோத்து போனாலும் பரவாயில்ல விபீஷணா, இந்த யுத்தத்தில் ராவணனிடம் அடிபட்டு லக்ஷ்மணன் போயிட்டான்ற பேர் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் சரணாகதி என்று வந்தவனை ஒரு காலம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆர்ப்பர் நல்லவர் அடைக்கலம் புகுந்தவன் அழிய பார்ப்பதன். இதெல்லாம் தான் யுத்த தர்மத்தில் தர்மத்தினுடைய ஒரு வழியாக நின்றவாள் இவாள்லாம். இக்ஷ்வாக்கு குல தர்மாத்மா என்று சொல்லுமா போலே இக்ஷ்வாக்கு குலத்திற்கே என்ன பெரிய ஒரு இதுன்னு கேட்டாக்க, அவன் இக்ஷ்வாக்கு சரித்திரத்திலேருந்து பார்த்தோம்னாக்க அவனை அடிக்க வந்தவர்கள் எல்லோருக்கும் அவன் ததியாராதனம் செய்வித்து கௌரவப்படுத்தி இருக்கிறான் என்பதுதான் ஸ்ரீரங்க மகாத்மியத்தினுடைய ஒரு உள்சரித்திரம். அப்படி அவனை தவம் செய்ய விடாமல் எத்தனையோ விதமான இடைஞ்சல்களை தேவேந்திரன் சொன்னால் கூட செய்தால் கூட அவனுக்கு ஒரு காலம் இன்னல் விளைவிக்காமல் அவனுடைய கிரகத்தன் வந்தவர்கள் அத்தனை பேருக்கும் இக்ஷ்வாகுவும் அவன் மனைவியும் சமத்த விதமான விருந்தோம்பல் செய்வித்து நல்ல விதமாக காப்பாற்றி அனுப்பினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த மாதிரி அந்த குலத்தில் வந்ததுனால இப்போ சொல்கிறான், நான் தோத்தாலும் பரவாயில்ல விபீஷணா, நீ சரணடைய வந்தவன், அடைக்கலம் புகுந்தவன் அழிய பார்ப்பதன். ஆகையினால நெடும்பழி வந்து தொடர்வதன் முன்னம் ஏற்பேன் என் தனி மார்பின் என்று இலக்குவன் எதிர்த்தான். நான் ஒண்டியே அதை எதிர்த்து கொள்கிறேன், ஒரு காலம் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்ல லக்ஷ்மணன் அந்த பானத்தை வாங்கிண்டு மூர்ச்சையாகி விழுந்துடுறான். விபீஷணன் அப்படியே கதறின்னு நிற்கிறாங்க. கதறிண்டு நிற்கிறச்சே இன்னொரு ஆயுதத்தை எடுத்து, இப்போ ராவணன் என்ன பண்ணுறான், இன்னொரு ஆயுதத்தை எடுத்து விபீஷன் மேலே போடலாமான்னு பார்க்குறானா. இது என்னடா இது, ஒரு பசுமாட்டை கொல்றதாவது, இவன் பசுவை விட கேவலமானவன் இவன், அங்கே போய் சரணாகதி அடைஞ்சுட்டான். ஆகையினால அவனை அழிப்பதை விட இப்போதைக்கு நம்ம லக்ஷ்மணன் அழிச்சாச்சு போரும் என்று சொல்லி திரும்புகிறான்னு சொன்னான். வென்றிய உன்வயம் யானது வீடன பசுவை கொன்று இனிப்பயன் இல்லை என்று ராவணன் கொண்டான். நின்றிலன் ஒன்றும் நோக்கிலன் முனிவலாம் நீத்தான் பொன் திணிந்தன மதிலுடை இலங்கை ஊர் புக்கான். நல்ல விதமாக
ரிஷபத்தை அடித்தோம், புலியை அடித்தோம், சிங்கத்தை அடித்தோம்னு தான் நமக்கு பேர் இருக்கணுமே ஒழிய இந்த மாதிரி சரணாகதி போனவன்ட்டெல்லாம் போய் அவனெல்லாம் போய் திரும்பி அடிச்சுண்டு அவன்கிட்ட போய் நாம் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறதாவதுன்னு விபீஷணனை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் வீடன பசுவை கொன்று இனி பயன் இல்லை என்று ராவணன் கொண்டான் நின்றிலன். அப்போ அது சொல்கிறான், வென்றி என் பயமானது, வெற்றியானது என் பக்கம், ஜெயம் என் பக்கம் வந்துடுத்து ராவணன் நினச்சிட்டு இருக்கான். அப்படி இருக்கிறச்சே ஒன்றும் நோக்கிலன் முனிவெலாம் நீத்தான் பொன் திணிந்தன மதிலுடை இலங்கை ஊர் புக்கான். மிகப்பெரிய மதில் உள்ள ஸ்ரீலங்காக்குள்ள ராவணன் போகிறான். அப்போ திரும்பவும் சம்பாதி என்ன பண்ணுறான்னு கேட்டாக்க அனுமானை அழைச்சி நேராக அந்த மருந்து எங்கே வச்சிருக்க கொண்டு வான்னு சொல்ல போக இவன் அந்த மூலிகைகளை எல்லாம் கொண்டு வந்து லக்ஷ்மணன் மேல் தடவ போக லக்ஷ்மணன் மாத்திரமல்ல அங்கு இருக்கக்கூடிய சைன்யங்கள் எல்லாமே ஹோன்னு சப்தத்தோடு கூட நல்ல விதமான பலவானோடு எழுந்துன்றுத்துன்னு சொன்னார். ஒய்த்து ஒரு திசை மேல் ஓடி உலகலாம் கடற்கப்பாய்ந்து மெய்த்தகு மருந்து தன்னை வெற்பொடும் கொணர்ந்த வீரன் என்று இங்கே ஹனுமானுக்கு பட்டத்தை கொடுத்து நல்ல விதமாக அந்த மருந்துகளை தடவி லக்ஷ்மணன் போன்றவர்கள் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தார்கள்னு சொன்னார். சௌமிய சீக்கிரமிதோ கத்வா சைலமோஷதி பர்வதம் பூர்வம் ஹி கதிதோ யோசௌ வீரஜாம்பவதா சுபஹ தட்சிணே சிகரே தஸ்ய ஜாதா மோஷதிமானய விஷால்யகரணீநாம சஞ்சீவீகரணம் ததா போன்றதான மகௌஷதிகளை எல்லாம் மீண்டும் எடுத்துட்டு வந்து நல்ல விதமாக அவர் மேல் பூசி அவரை மூர்ச்சை தெளிவிக்கச் செய்து, ஏன்னா அந்த சம்பாதி ஜாம்பவான் போன்றவர்கள் எல்லாம் மிகப்பெரியதான மருத்துவ நிபுணர்கள்னு சொன்னான். அந்த மாதிரி இருக்கிறதுனால தந்தனன் மருந்து தன்னை தாக்குதல் முன்னே யோகம் வந்தது மாண்டார்க்கெல்லாம் உயிர் தரும் வளர்த்தது என்றால் நொந்தவர் நோவு தீர்க்கச் சிறிதன்றோ நொடிதல் முன்னே இந்திரன் உலகம் ஆர்க்க எழுந்தனன் இளைய வீரன். தேவேந்திரன் மாதிரியாக மிகப்பெரிய பலவானாக அவனை காட்டினும் இன்னும் பல மடங்கு பலவானாக இப்பொழுது அந்த இப்போ என்னாச்சுன்னு கேட்டால் சாமான்யமாக சொல்லுவான், பேட்டரிக்கு சார்ஜ் ஏற்றின மாதிரி ஆயிடுத்துன்னு சொன்னான். அந்த விஷால்யகரணி போன்றதான அந்த மருந்துகள்லாம் நன்னா சேர்த்த உடனே உடம்பு நன்றாக பொலிவுற்று இளையாழ்வார் மிகப்பெரிய பலத்தோடு எழுந்துண்டார்னு சொன்னார். தந்தனன் மருந்து தன்னை தாக்குதல் முன்னே யோகம் வந்தது, முன் யோகம் வந்ததுன்னு சொன்னான். ஒரு 20 வயசு இன்னும் திரும்பின மாதிரி இருக்குன்னு சொன்னான். அந்த மாதிரியா இன்னும் யாருக்கு பக்கத்தில் எல்லாம் மாண்டு கடந்ததோடைய வானர கூட்டங்கள் எல்லாம் திரும்பி புனருத்தாரணம் பண்ணி எழுந்துன்றுத்துன்னு சொன்னான். மாண்டார்க்கெல்லாம் உயிர் தரும் வளர்த்ததென்றால் நொந்தவர் நோவு தீர்க்க சிறிதன்றோ நொடிதல் முன்னே இந்திரன் உலகம் ஆர்க்க எழுந்தனன் இளைய வீரன். எதனால அப்படின்னு சொல்றார் வால்மீகி, ரக்ஷிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா, தன்னுடைய தர்மத்தையும் காத்து கொண்டு நம்முடைய அந்த ஜனங்களையும் காப்பதல்ல இந்த இக்ஷ்வாகு குலம் என்பது மிகப்பெரியதான தர்மத்தை ரட்சிக்கக்கூடிய அந்த இது. ஆகையினால அந்த தர்மமானது இளையவரை காத்தது, வீடனனை காத்து மற்றும் உள்ளவர்களை காத்ததுன்னு சொன்னாருங்க. ரக்ஷிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா. அப்போ எல்லாம் வானர கூட்டங்கள் லக்ஷ்மணன் விபீஷணன் இன்னும் எல்லாரும் சேர்ந்துண்டு ராமபிரானிடம் சென்று அங்கே நடந்த விற்த்தாந்தங்களை எல்லாம் கூறி சரணடைந்தார்கள் சொன்னார். தர்மம் என்றறிஞர் சொல்லும் தனிப்பொருள் தன்னை என்னேன் கர்மம் என்று அனுமனாக்கி காட்டிய தன்மை கண்டால் அருமை என்றாமற்கம்மா அறம் வெல்லும் பாவம் தோற்கும் இருமையும் நோக்கின் என்ன ராமன் பால் எழுந்து சென்றார். அப்போ இந்த யுத்தம் என்பது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கக்கூடியதான தம். ஆகையினால
தர்மம்தான் வெல்லும் என்று மிக பெரியவர்கள் சொல்லியிருக்கிறதுனால இங்கே லக்ஷ்மணன் மீண்டும் உயிர் பெற்றது, ராவணன் மீண்டும் வதம் அழியப் போகிறான் என்பதற்கான சூச்சனைகள் தெரிகிறது. மற்றுமுள்ள வானரர்கள் எல்லாம் மீண்டும் எழுந்தது எல்லாம் தர்ம யுத்தத்தினுடைய மிக பெரியதான செயல் என்று சொல்லப்போக அங்கே ராமபிரானிடம் சென்று இந்த விற்த்தாந்தங்களை எல்லாம் சொல்கிறார். 5 நிமிஷத்தில் ஹனுமான் அங்கிருந்து அங்கே விந்தியசப மலைக்கு சென்று அந்த ஓஷதிகளை எல்லாம் கொண்டு வந்தான். அதன் மூலமாக எல்லோரும் உயிர் பெற்று எழுந்தார்கள் என்று சொல்லப்போக அப்போதான் ராமன் ஹனுமானை தழுவிக்கொள்கிறான்னு சொன்னார். உற்றது முழுதும் நோக்கி ஒழுவர உணர்வுள் ஊர சொற்றனன் சாம்பன் வீரன் அனுமனை தொடர புல்லி பெற்றனன் உன்னை என்னை பெராதன பெரியோய் என்றும் அற்று இடையூறு செல்லா ஆயுளை ஆதி என்றான். இடையூறு இல்லாத ஆயுள். இப்போ நமக்கெல்லாம் எப்பவும் இடையூறு வந்துட்டே இருக்கும். என்னாச்சு, மிஞ்சி போனால் 60லேருந்து 70க்குள்ளேயே மூட்டு வாங்கி விடுறது, 70லேருந்து 80க்குள்ளே மூச்சு வாங்கிறது, 80லேருந்து 100 கிளம்பி போயிடுறது. அப்போ இதெல்லாம் இடையூறு இருக்கக்கூடியதான ஆயுள் இதெல்லாம். ஆனால் ராமபிரான் அப்படி தழுவின்ற உடனே சிரஞ்சீவினே நமஹான்னு நாம் அர்ச்சனையில் பண்ணுற முடியோ அந்த மாதிரியாக ஹனுமானுக்கு சிரஞ்சீவி பவா என்கிற பட்டத்தை கொடுத்து உற்றது முழுதும் நோக்கி ஒளிவர உணர்வுள் ஊர சொற்றனன் சாம்பன் வீரன் அனுமனை தொடர புல்லி பெற்றனன் உன்னை என்னை பெராதன பெரியோய் என்றும் அற்று இடையூறு செல்லா ஆயுளை ஆதி. ராமபிரான் சொல்றார், இடையூறு செல்லாத ஆயுளாக நீ இருப்பாய், சிரஞ்சீவி பவ என்று சொல்லி ராமன் வாழ்த்தினான் என்பதாக. இதிலிருந்து தான் அவனுக்கு அந்த ராமன் கொடுத்த சரீரம்னு நான் சொல்லிட்டே இருக்கான் இல்லையா, அது இந்த இடத்தில் தான் நடந்ததாக சொல்லுவார்கள். நடுங்குகின்ற உடலினர் நா உலர்ந்து ஒடுங்குகின்ற உயிர்ப்பினர் உள்ளழிந்து இடுங்குகின்ற விழியினர் ஏங்கினார் பிடுங்குகின்ற உணர்வினர் பேசுவார் இன்றியார் விருந்திங்கு உண்பார். அப்போ ராவணன் தன்னுடைய அரண்மனையில் ஏகப்பட்டதான இந்த ஸ்திரீகள்லாம் அழுதுண்டும் புலம்பின்றும் கிடக்கிறது. எல்லா ராட்சச கூட்டங்கள்லாம் நான் அடி வாங்கினேன் உதவாங்கினேன்னு எப்பப்பார் துக்கத்தோடையே உட்கார்ந்துண்டு ஏதாவது ஒரு கதையை பேசின்னு இருக்கு. சரி, இதுகள் அத்தனைக்கும் நல்ல விதமான என்னென்ன விதமான விருந்துகளோடும் கூட அவர்களுக்கு என்ன உணவு வேண்டுமோ அத்தனையும் பண்ணி போடு என்று சொல்ல போக அங்கே மிகப்பெரிய விருந்து பிரமாதமாக அங்கே அந்த ராட்சச விருந்து அங்கே தயாராகின்றது தான். அப்போ ஒரு 10 கூட்டம் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நடுங்குகின்ற உடலினர் ராமபிரானுடைய அந்த சச்சால சாபஞ்ச முமோச்ச வீராகா என்று அவன் அந்த மணி இருக்க அவனுடைய கோதண்டத்தில் 6 மணி இருக்கும்னு சொல்லுவான். அதில் 1 மணி அடிச்சதுன்னு சொன்னாக்க அங்கே 100 அங்கே சரீரம் விழுந்தது என்று கணக்கு. அந்த மாதிரி 100 கணக்கு என்பதான ஒரு 1000கணக்கான சரீரம் விழுந்தது என்று ஒரு கணக்கு சொல்லுவா. அந்த மாதிரியாக இங்கே கோதண்டமானது இடைவிடாமல் அடிச்சுட்டே இருந்துதான். அந்த 6 மணிகளும் இடைவிடாமல் அடிச்சுட்டே இருந்துதான். அந்த மாதிரி அடிச்சதுன்னு சொன்னால் அங்கே எத்தனை பேர் விழுந்தான், எத்தனை பேர் பயந்து ஓடினா, எத்தனை பேர் கை கால் இல்லாமல் கண்ணா பின்னான் சின்னா பின்னமானானோ அதெல்லாம் சொல்கிறாங்க. நடுங்குகின்ற உடலினர் நா உலர்ந்து உடுங்குகின்ற உயிர்ப்பினர். நா உலர்ந்து பயந்துட்டு ஓடப்போக எவ்வளவு தூரம் ஓடுறோம்னே தெரியாமல் எங்கே ஓடுறோம்னே தெரியாமல் ஓடின்னு இருக்கு எல்லாம். உள்ளழிந்து இடுங்குகின்ற விழியினர். கண்ணு பாதி பேடுத்து, காது பாதி பேடுத்து, அங்கங்கள் பாதி பேடுத்து, எங்கே போச்சு எப்படி போச்சுன்னே தெரியலையா. எங்கினார் பிடுங்குகின்ற உணர்வினர். இந்த பக்கம் வலிக்கிறது அந்த பக்கம் வலிக்கிறது என்று பற்பல விதமான சரீர அவஸ்தைகளோடு கூட நாங்கள்லாம் உட்கார்ந்துன்னு இருக்கோம். ராவணா, எங்களுக்கு எதுக்குப்பா இந்த விருந்து பண்ணி போடுற, எங்களுக்கு இன்று யார் விருந்து இங்கு உண்பார்,
இகல் முகத்தீமையோர் தந்த வென்றியாய் ஏவச் சென்ற 1000 வெள்ளச்சேனை நின்றுளார் புறத்தத்து ஆக ராமன் கை நிமிர்ந்த சாபம் ஒன்றினால் 4-3 கடிகையின் உலர்ந்ததென்றான். இங்கே என்ன ஆச்சு? இதுகள் பக்கம் இந்த பக்கம் ஒன்று அழுதுன்னு இருக்கு, அந்த பக்கம் பார்த்தாக்க அவன் என்ன பண்றானா, மூலபல யுத்தத்தை எல்லாம், மூலபல சைன்யங்கள் இருக்கு இல்லையா, அந்த மூலபல சைன்யங்கள் எல்லாம் சுமார் 1000கணக்கான சைன்யங்களை திறந்து விடுறான்னு சொன்னா, அந்த மூலபல யுத்தம் என்பது அது எங்கிருந்து கிளம்பி வந்தது, அதனுடைய இருப்பிடம் என்ன, அது எங்கிருந்து எந்த மூலமாக கிளம்பி வந்தால் அதை எவ்வாறு ராமன் அழித்தான் போன்றதான விவரங்களை எல்லாம் வால்மீகியையும் கம்பனையும் கொண்டு நாம் அனுபவிக்கலாம். அந்த மாதிரியாக மூலபல யுத்தத்தின் பலத்தை நாம் அறிய கேட்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.